இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்கல்ல எங்களோட மாணவ மாணவியரை, எங்களோட மாணவர் அணி, அது மட்டும் இல்லாமல் ஜென்சி அணி, இங்கே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள், இதில் முக்கால்வாசி ஆளுகளுக்கு வந்து இல்லை, இதில் முக்கால்வாசி பேருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உறுப்பினர் அட்டையோ கார்டு கூட இருக்காது சார். நாங்கள் எல்லாரும் ஒன்றா இந்த நீட் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த அரசு ஒரு நல்ல சொல்யூஷன் எடுக்கணும். நாங்கள் இப்பயே சொல்கிறோம், நாங்கள் உங்கள் அரசுக்கு எதிரானவங்க கிடையாது. நீங்கள் நல்லது பண்ணுங்கள், அதை பாராட்ட நாங்கள் ரெடியாக இருக்கோம், 100% ரெடியாக இருக்கோம். நல்லது பண்ணுங்கள், மக்களோட கோரிக்கைகளை கேளுங்க. ஆனா நீங்க பாக்குறீங்கல்ல, இவ்வளவு பெரிய கூட்டத்தை பாத்திருக்கீங்கல்ல, வெயிலுன்னு பார்க்காம இது மழை வந்ததுனால நாங்க அப்படியே நின்று போராடி இருப்போம். இது வந்து நாங்க உண்மையிலேயே சொல்றோம், நீங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, நாங்க கொள்கைக்காக வர கூட்டம், நாங்க கொள்கைக்காக போராடுறோம். நாங்க மக்களுக்கோட மக்களா நின்று போராட ரெடியா இருக்கோம். நாங்க அதுக்கான குரலை தான் இப்ப கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிராக நாங்க நடத்திக்கிட்டே தான் இருக்க போறோம். சார், நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார். அது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. நாங்கள் சட்ட ரீதியாக, ஏன்னா எல்லாத்தையுமே நாங்கள் திமுக சட்ட ரீதியாக வந்து ஒவ்வொரு விஷயமா நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் ப்ராப்பராக எடுத்து தான் நாங்கள் எடுத்திருக்கோம். நாங்கள் சட்ட ரீதியாக 5 வருஷம் நாங்கள் சும்மா இருந்தால் இங்கே யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்கிற மாதிரி நாங்களும் எவிடன்ஸ் வச்சிருக்கோம், டேட்டா வச்சிருக்கோம், எங்களுக்கும் காட்ட தெரியுங்க. என்னங்க 41 நாள் ஆட்சி நடக்குதா? இது தமிழ்நாடா? உத்தரப்பிரதேஷ் மாதிரி தெரியல சார். உங்களுக்கு தெரியல, பக்ரீதுக்கு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நேற்று ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன்ற ஒரே நினைப்பால அந்த பையனை மிரட்டி இருக்காங்க. எஃப்ஐஆர் போறேன்னு சொல்லி நேற்று எல்லாம் 10:30 மணி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்க இருந்தாங்க அந்த பையனுக்கு சப்போர்ட்டா. எல்லாருக்கும் தெரியும். நாங்க என்ன கேட்கிறோம், இங்க ஆட்சி 41 நாள்ல ஐயா எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது? கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? எத்தனை பேர் வந்து இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? இதே போன அரசா இருந்தா எல்லாரும் ட்விட்டர்ல ட்வீட் போடுவீங்களா? ஏன் போடல? நாங்க கேட்கறது காசு பணம் இல்லைங்க, குழந்தைய இழந்திருக்காங்க. குழந்தைய இழந்தவங்களுக்கு என்ன கொடுப்பிய? அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும்ல, அவங்க கூட போய் நிக்கணும்ல. நாங்க அதைத்தான் பண்றோம், நீங்களும் அதைத்தான் பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எல்லாம் இத்தனைக்கும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படி அழகா துப்பட்டா போடுங்க ஐயா, நாங்களாம் பெரிய ஆளுங்க. நாங்க சரி நீங்க சொல்றதை கேட்கிறோம். 3 வயசு குழந்தைக்கு ஜட்டி இரும்பலையே அங்க போட முடியும்? உங்களுக்கு ஜட்டின்ற வார்த்தை கேள மாதிரி நான் அப்படிதான் பேசுவேன். அது இரும்பலையா போட முடியும்? 3 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லையா? அதுக்கு யார் பொறுப்பு? ஒரே நாள்ல 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. ஒரே நாள்ல இந்த குழந்தைகளுக்கு யாருங்க பொறுப்பு? நாளைக்கு என் பிள்ளையா இருக்குமோ, இவங்க பிள்ளையா இருக்குமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. நாளைக்கு ஓம் பிள்ளையா இருக்கும்பா. எங்களை எல்லாருக்கும் பயமே அது ஒண்ணுதான். நாளைக்கு ஓம் பிள்ளையா இருந்தா நாங்க என்ன பண்றது? நாங்க எங்களுக்காக போராடல, ஓம் பிள்ளைக்கும் சேர்த்து தான் போராடுறோம். ஐயா, எல்லாரும் ஓட்டு போட்டியல, ஓட்டு போட்டவெல்லாம் கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல. எல்லாரும் கேளுங்க, பாதுகாப்பு கேளுங்க, உங்க பிள்ளைகளுக்காக கேளுங்க, உங்க பிள்ளையோட கல்வி முறைக்காக கேளுங்க. ஆனா முடியலன்றனாலதான் இந்த கேள்வி கேட்கறீங்க, கரெக்டா? ஏன்னா எங்களால முடியல, எங்களுக்கு பயமா தான் இருக்கு. நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா ஆபாச வார்த்தைகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை சார். ஏன் பாட்டை முப்பாட்டை, ஏன் பேரம் பேத்தி, அது வரைக்கும் ஆபாச வார்த்தைகள் பேசுறீங்க. ஒரே ஒரு வார்த்தை விஜயண்ணா, ஒரே ஒரு வார்த்தை, பெண்களை இப்படி ஆபாச சொற்கள் பேசாதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் பண்றாங்களே, சட்டை பேண்ட் கலர் எல்லாத்தையும் போடுறாங்களேண்ணா, ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு வார்த்தை சொன்னா என்ன? ஏன் நாங்களாம் இங்கே வாழக்கூடாதா? நாங்களாம் மனுஷங்களே. ஆனால் இவ்வளோ குற்றம் நடந்துகிட்டு இருக்குன்னா நீங்கள் 6 மாதம் 6 மாதத்துக்கு 6 சிலிண்டர் நாங்கள் கேட்கல. 6 மாதத்துக்குள்ள 6 சிலிண்டர் நாங்கள் கேட்கல. நாங்கள் 2500 ரூபா காசு கொடுங்கன்னு கேட்கல. நாங்கள் வந்து தாலிக்கு தங்கம், மோதிரம், பட்டு சேலை எதுவுமே கேட்கலண்ணா. உசுறு வேணும்ண்ணே. எங்களுக்கு சட்ட ரீதியாகவும் எங்களுக்கு அதாவது சட்ட ஒழுங்கு உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுக்கு பாதுகாப்பு வேணுண்ணே. நாங்களாம் செத்து போயிட்டோம்னா யாருக்குண்ணே ஆட்சியை நடத்த போறிய? எங்களோட ஒரே கேள்வியாக தான், நாங்களாம் செத்து போயிட்டோம் யாருக்கு ஆட்சி நடத்த போறிய? பயமா இருக்குண்ணே, நடமாட பயமா இருக்கு. பொம்பளை பிள்ளைகளாம் நடமாட இன்னும் பயமா இருக்கு. அண்ணன் பேசியிருக்காங்கண்ணே, செஞ்சிருக்காங்களா? அண்ணன் சொன்னதுல மேனிஃபெஸ்டோல எத்தனை செஞ்சிருக்கிறாங்க? பேசுறாங்கண்ணே, நாங்க ஊழல் இல்லாத ஆட்சின்னு பேசுறாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. டெண்டர் வந்து ஒரு 6 மணி நேரத்தில் ஒரு டெண்டர் முடிக்கப்பட்டது. இது எல்லா நியூஸ்காரங்களும் நீங்களும் போட்டிய 6 மணி நேரத்துக்குள்ள ஒரு டெண்டர் அதில் ஊழல் இல்லாமல் எப்படி முடிக்கப்பட்டது? திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, இதை நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்விட்டரில் ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, குஜராத்தில் நடந்த மாதிரி இங்கே வந்து விஜய் அண்ணா ஆட்சி சூப்பராக நடக்குது, 48 மணி நேரத்தில் எங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு. எங்களுக்கு தெரியலங்க சாமி, அது எப்படி 48 மணி நேரத்தில் கொடுக்க? அவர் பெருமையாக குஜராத்தையும் சிஎம் அண்ணா விஜய் அண்ணானையும் அழகாக சேர்த்து வச்சு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஆட்சி நடக்குது? என்ன ஆட்சி நடக்குது? இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசா?